ஒரு தலை சுற்றல் காரணமாக நம் முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அவரை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ நான் சில நியூஸ்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருடைய மருமகன் அவரை அழைத்து செல்கிறார். பத்திரமா உட்காருங்க மாமா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி பார்த்தேன். இது என்ன சார் தகவல்? நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். மாப்பிள்ளை சார் ஃபாரின்லேயே இருந்தார். ஸோ இப்போ திரும்ப சென்னைக்கு வந்துட்டார் போல இருக்கே. மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது யார்? அர்ஜுனனுக்கு தேரோட்டியது யார்? கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணன் சொன்னது தான் கீதோபதேசம். சரியா? மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியது போல 2026 நடைபெற இருக்கக்கூடிய தமிழக போரில் அர்ஜுனன் என்ற மு.க.ஸ்டாலின் வெற்றி வாகை சூடுவதற்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே தேரோட்டியது போல சபரீசன் தேரோட்டி மாமனாரை அழைத்து செல்கிறார். இது ஒரு புறம் இருக்க, பார்ப்பதற்கு இது ஒரு சாதாரண காட்சியாக உங்களுக்கு இது தோன்றினாலும் இதற்கு பின்னால் பல கதைகள் இருக்கின்றன. அதை தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், சபரீசன் தான் 21 தேர்தலுக்கு, ஏன்னா 2014, 16, 19 ஆகிய 3 தேர்தல்களில் திமுக செலவு பண்ணி ஓஞ்சிட்டாங்க. கையில் வெற்றி இல்லை, ஆட்சி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 21 தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட கட்சிக்காரனால் செலவு பண்ண முடியல, கட்சியில் ஃபண்ட்ஸ் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது இந்தியா முழுக்க சென்று தொழிலதிபர்களை எல்லாம் சந்தித்து ஃபண்டு மொபைலைஸ் பண்ணி திமுக வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருந்தது திராவிட மாப்பிள்ளை சார் திரு சபரீசன் அவர்கள் தான். அதனால தான் அந்த புகைப்படம் கூட கூகுளில் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். போய் மாமனாரை உட்கார வச்சுட்டு பின்னாடி பெருமையோடு நின்று நான் உட்கார வைத்தேன் என்று இருந்தார். வந்த உடனே தான் ஆட்சியில் உட்கார வச்ச மறுநாள்லேருந்து அதிகாரிங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கல்ல. போய் இவருக்கு அதிலே போகிறது, சார் எங்கே போனாலும் இந்த மாப்பிள்ளை பற்றி தான் கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. இவரும் போய் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் போய்ட்டு வாட்ச் கிச்சு இப்படின்னு காமிச்சு சீனக்கின போட்டுட்ருப்பாரு. நான் வேறு எடுத்து சொல்லி 33 கோடி வாட்ச் வாங்கியிருக்காரு, ரோஸ் மில் வாட்ச் வாங்கியிருக்காருன்னு போட்டு விட்ருவேன்னா மாப்பிள்ளை மேலே தான் ஒரே கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னோன்னே இவர் வீட்டுக்கு போய் அன்னிக்கிட்ட சொல்லிட்டாரு. அது என்ன எப்போ பார்த்தாலும் மருமக மேலே கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, அது வெளிநாட்டில் இருக்க சொல்லு, வரோம் நான் சொல்லுன்ன உடனே அவர் வருடத்தில் 10 மாதங்கள் அல்லது 11 மாதங்கள் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இது போன்ற நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்திலே இருப்பார். கட்சி அஃபேர்ஸ்லேயும் அவர் எதுவும் சேர்த்துக்கிறதே இல்லை. இதற்குள் மகன் தேர்தல் சமயத்தில் எம்எல்ஏ ஆனார். அதுக்கு பிறகு மகன் அமைச்சராகிறார், அடுத்து துணை முதலமைச்சராகிறார். அதுக்குள்ளே மருமகனுக்கு மனதை வெறுத்து விட்டது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை ஆட்சியில் கொண்டு வந்து வச்சேன், நான் சொன்ன ஒருத்தனுக்கு ஒரு டெண்டர் போட முடியல, எனக்கு நெருக்கமான ஒற்றை எழுத்து நிறுவனம் கூட ஒரு பழையபடி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண முடியல என்று மன வருத்தத்தில் இருந்தார். அப்பவும் நீ வெளிநாட்டில் இரு அப்படின்ட்டு தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். இதற்கு நடுவே மகனுக்கு இவ்வளவெல்லாம் கிடைத்தாலும் மகனோட கிரீவன்ஸ் என்னென்னா, நான் சொல்கிறது அருண் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிறது டேவிட்சன் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் சொல்கிறது செந்தில் வேலன் கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த தினேஷ் பாயை கூட நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். எதுக்கு தான் என்னை துணை முதல்வர்னு உனக்கு பேரை கொடுத்து நீங்கள் என்னை உட்கார வச்சுருக்கீங்க? நான் போய் ஏதாவது சொன்னாலும் போய் ஒரு சார் அப்பா இவரை இந்த போஸ்ட்டுக்கு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்பா சார் பையன் இப்படி கேட்குறான்ட்டு யூசிக்கிட்ட தான் கேட்குறாரு. ஐயோ அவரை போட்டிங்கன்னா அவள் தான் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர், எனக்குன்னா அவர் அங்கே போகிறதா தான் நீங்கள் என்ன மாற்றிக்கிங்க அப்படின்னு ஒரு யூசி. சார் நீங்கள் சார் இதுக்காகலாம் போகிறீங்க, விடுங்க தம்பி, நீ சும்மா சின்ன பையன் கம்முனு என்று விடுவார். 4.5 வருஷமாக பேர் தான் துணை முதலமைச்சர், என்னால் ஒரு பியூனு போஸ்ட்டு கூட என்னால் போட முடியல, எதுக்கு இந்த பதவியில் என்னை உட்கார வச்சுருக்கீங்க, இனிமேல் எல்லாம் நீங்களே பார்த்துக்குங்க என்று மகன் முறுக்கி கொள்ளவும் வேறு வழி இல்லாமல் உடல்நிலை கருதி இந்த நேரத்தில் 26 தேர்தலுக்கு தேரோட்டியாக சபரீசனை நியமிக்கலாம் என்று பாண்டவர்களின் தலைவரான அர்ஜுனன் முடிவெடுத்து, நீ ஃபஸ்ட்டு ட்ரையலாக அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்தே வண்டி எடு என்று சொல்லி வண்டி எடுத்து விட்டு சென்று விட்டார்கள். ஸோ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 26 தேர்தலுக்கு 10 வியூக வகுப்பாளர்கள் வைத்திருந்தாலும் தலைமை வியூக வகுப்பாளராக திராவிட மாப்பிள்ளை சார் அவர்களை முதல்வர் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பது தான். இப்போ இதிலேருந்து நான் திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், கண்ட இடத்துல போய் சுற்றின்னு இருக்காதீங்க, மாப்பிள்ளை பிடிச்சா உங்களுக்கு சீட்டு, புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க. ஸோ இதுதான் திமுக கட்சியினர் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இது ஒரு பெரிய பவர் ஷிஃப்ட் நடந்திருக்கு. சபரீசன் போய் நானே கார் ஓட்டுறேன்னு சொன்னதெல்லாம் ஹி வாண்ட்ஸ் டு சென்ட் அ மெசேஜ், நான் பார்த்துக்கிறேன் மாமா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் போட்டு இது அதாவது என்னென்னா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், சும்மா நீங்கள் இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காதிங்க, சொல்கிற நேரத்தில் கேம்பெயினுக்கு மட்டும் தலையை கட்டுங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நடுவில் போர் அடிச்சிச்சுன்னா சேர்வு அப்படி சொல்கிறேன், குளத்தில் போய் டான்ஸ் பாருங்கள், ரொம்ப எல்லா பிரச்சனையும் டென்ஷன் ஏற்றிக்கின்னு பாட்டு இருக்காதீங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன். அதாவது மகன் செய்ய தவறியதை பொறுப்பை எடுத்துக்கொள்ள மகன் தவறியதால் மருமகனாகிய நான் இதை செய்கிறேன் என்று மாப்பிள்ளை சார்
முதல்வருக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அது ஒரு சிம்பாலிக்காக நடந்த விஷயம். ஸோ 26 தேர்தலுக்கு ப்ரிடாமினென்ட்லி சபரீசன் வில் பிளே எ ரோல். சார் நேற்று உச்சநீதிமன்றத்தில் உங்கள் வழக்கு வந்துச்சு சார், என்ன சார் நடந்துச்சு? அது என்ன வழக்கு என்றால் 2 வழக்குகள். ஒன்று, இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனங்கள் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்திருக்கிறது, இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது நீதிபதி திரு ஜிஆர்எஸ் தலைமையிலான அமர்வு இந்த ஏற்கனவே இதுவரை வாகனங்கள் வாங்கியுள்ள 213 பேர்கள் உண்மையிலேயே துப்புரவு தொழிலாளிகளா, துப்புரவு தொழிலாளிகளின் வாரிசுகளா என்பதையெல்லாம் சரிபார்த்து, அவர்கள் உண்மையிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சரிபார்த்து, இந்த பட்டியலை முழுமையாக சரிபார்த்து வழக்கு தொடுத்தவரிடம் நீங்கள் மெட்ரோ வாட்டர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்திருந்தது. 6 வார காலத்திற்குள் அதை செய்ய வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தது. 12 நினைக்கிறேன் சார், 6-8 போட்டிருந்தாங்க. அதில் அந்த நேரம் முடிந்து விட்டது என்று அவர்கள் இப்போது மேலும் ஒரு 4 வாரமோ 6 வாரமோ அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட தேவையில்லை என்று அந்த அமர்வு போட்டிருந்தது. அதில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தேன். கூடுதலாக நம்ம வீட்டில் சாக்கடையும் மலத்தையும் அள்ளி ஊற்றி தாக்குதல் நடைபெற்றது தொடர்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு சிபிசிஐடி 8 வாரத்துக்குள் முடிக்கணும்னு போட்டிருந்தாங்க. அதற்கு எதிராகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. 2 வழக்குகளை இணைத்து நான் இந்த ஊழலை கண்டுபிடிச்சதுனால தான் என் வீட்டில் இப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னு போட்டோன்னே 2 வழக்குகளிலும் தமிழக அரசு, மெட்ரோ வாட்டர், தமிழ்நாடு டிஜிபி ஆகியோர், சிபிசிஐடியோட ஐஜி ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்திய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு போட்டிருக்கிறது. அது இவங்க பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும்.